السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الرجل ليحرم الرزق بسبب الذنب. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதரும் சோதனைகளின்றி சிரமங்களின்றி வாழ்ந்து விட்டதாக எந்த மனிதனுடைய வரலாறும் பதிவு செய்யப்பட்டது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்பு எத்தனை சமுதாயங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அந்த சமுதாயத்தின் வாழ்வும் சோதனைகள் இல்லாமல், நெருக்கடிகள் இல்லாமல் அவரது வாழ்க்கைகள் சீராக நடைபெற்றதாக அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எங்கும் சொல்லித்தரவே இல்லை. ஆக உலகை பொறுத்தவரை, அல்லாஹுடைய இயற்கை நீதியை பொறுத்தவரை சோதனைகள் இன்றி யாருடைய வாழ்வும் ஒருபோதும் நடைபெறாது என்பதுதான் அல்லாஹுடைய சின்னமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு படைப்பு. எனவேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் சோதனைகளை குறித்து, அந்த சோதனைகள் நடைபெறக்கூடிய விதங்களை குறித்து, அந்த சோதனைகள் எதன் காரணமாக நடைபெறுகின்றது என்பதை குறித்தெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் பேசி காட்டக்கூடிய கருணை மிக்க ரஹ்மான் தன் சோதனை எப்படியெல்லாம் அகிலத்து மக்களிடம், உலக மக்களிடம் நான் நிகழ்த்துவேன் என்பதை குறித்து அல்லாஹ் தனது வாய்மொழியாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசக்கூடிய வசனம்: வலநபுலுவன்னகும், திட்டமாக நான் உங்களை சோதிப்பேன், பிஷைஇன், அந்த சோதனை என்பது எப்படி வேண்டுமானாலும் எந்த பொருளை கொண்டு வேண்டுமானாலும் இருக்கலாம். மினல் ஹௌஃபி, சிலர்களுக்கு உயிர் பயம். இன்று இத்தனை இஸ்லாமிய நாடுகள் உயிர் பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு, அது எந்த விதமான பயமாக இருக்கலாம், குறிப்பாக உயிர் போன்ற பயங்கள். வல் ஜூஇ, பசியை கொண்டு நான் சோதிக்கலாம். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களது பொருளாதாரங்களை எடுத்தோ குறைத்தோ சோதிப்பேன். வல் அன்ஃபுசி, உயிர் பயத்தை காட்டியும் சோதிப்பேன். வஸ்ஸமராத்தி,
கனி வர்க்கங்களில் விவசாயங்களில் சோதனை ஏற்படுத்தி நான் சோதிப்பேன். ஆக ஒரு மனிதனை ஒரு சமுதாயத்தை நான் சோதிப்பதற்கு நாடிவிட்டால் அந்த சோதனை எப்பேற்பட்ட விதங்களிலெல்லாம் நடைபெறும் என்பதை அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான செய்தி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் சரி சோதனை இல்லாமல் யாருமே இல்லை. அதிலும் குறிப்பாக சமீபத்திய இந்த ஒரு மாத காலங்களாக சோதனை, சில சோதனை இருக்குது. சில பணக்காரர்கள் சோதனை, அதாவது ஆடம்பர ரீதியான அலங்கார பொருள் ரீதியான சோதனை, தங்கம், இந்த மாதிரி சோதனை இது பெருசா ஒரு பாதிப்பை இல்லாததுக்கும் தராது. ஆனால் ஒரு மாத காலமாக இந்த சமுதாயம் சந்தித்து வரக்கூடிய ஒரு சோதனை, குறிப்பாக நடுத்தர வர்க்கம் பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே பேசுறோம், என்னப்பா இது விலைவாசி இப்படி இருக்கு, என்னப்பா இது விலைவாசி இப்படி உயருது, மனுஷன் சாப்பிட்றதா உயிர் வாழறதா என்ன செய்யறது தெரியல. எனக்கு எல்லாருடைய பேச்சு. காரணம், மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உணவுக்கு தேவையான அரிசி இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக கிலோவுக்கு 6 முதல் 10 வரை. இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள்லாம் இயற்கையா பொழுதுபோக்காக குடிக்கிறது சாயா, டீ. இன்னைக்கு சர்க்கரை, பால் விலை உயர்வுனால இன்னைக்கு அது குடிக்கணும்னு நினைச்சா கூட குடிக்கலாமா வேண்டாம்னு யோசிக்க வைக்குது. ஏற்கனவே எரிபொருளுடைய அபாயங்கள் ஒருபுறம். சரி, அரிசி தான் விலையேறிருக்கு பார்த்தா சால்னா வைக்கிற மசாலா பொருள். குறிப்பாக அடித்தட்டு மக்களை, நடுத்தர வர்க்கத்து மக்களை ஒரு மிகப்பெரிய பாதிப்பிற்குள்ளாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வு இன்னைக்கு எல்லாரையுமே பேச வச்சிருக்குது. மனுஷன் எப்படிப்பா வாழ்றது, எப்படி வாழ போறோம்? காரணம், வருமானமும் செலவீனமும் பேலன்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை, வருமானம் அங்கேயே தான் நிற்குது. ஆனா செலவு மட்டும் இரட்டிப்பை கடந்து போகிறது. சரி, இந்த விலைவாசி உயர்வு இது எதனால அல்லது யாரால? பொதுவனுக்கு அப்படித்தானே, ஒரு குற்றம் நடந்தால், ஒரு தவறு நடந்தால் பழி போட ஆள் வேணும். யார் மேல பழி போட்டணும்? இந்த விலைவாசி உயர்வு என்பது மார்க்கம் இதற்கு யாரை குற்றவாளியாக பார்க்க சொல்கின்றது, இதற்குண்டான பொறுப்புதாரிகள் யார் என்பதை இஸ்லாம் கவனிக்க சொல்கின்றது. மார்க்கத்தின் பார்வையில் இந்த விலைவாசி உயர்வை குறித்து பார்ப்போம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம், சஹாபாக்கள்லாம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் ஸஅீர் லனா, நபி நாயகமே எங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில பொருட்களுடைய உயர்வு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாயகமே. எனவே அந்த விலைவாசி உயர்வை குறைப்பதற்கு, அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது சொல்லுங்களா என்பது போன்று நபிகள் பெருமானாரிடத்துல சஹாபாக்கள் கேட்டு வந்த பொழுது நபிகள் பெருமான் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇர். உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதா, ஒரு பொருளாதார சிக்கல் வருதா, இன்னல்லாஹ அதை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். அடுத்து சொன்னாங்க, அல் காபில், உங்களிடமிருந்து ஒரு பொருள் கைப்பற்றிக் கொள்ளப்படுகின்றதா, கைப்பற்றுபவன் அல்லாஹ். அல்லது அல் பாசித், உங்களுக்கு அல்லாஹ் உலகத்தை விரிச்சு கொடுக்கிறானா, அள்ளி கொடுக்கிறானா, கொடுப்பவன் அல்லாஹ். அர் ராஸிக், வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்தி கொடுப்பவன் அல்லாஹ். நபிகள் பெருமானார் இலகுவா சொல்லி முடிச்சிட்டாங்க, எது நடந்தாலும் அது அல்லாஹ்வை சார்ந்தது, நீங்க அல்லாஹ் கிட்ட முறையிடுங்க. அடுத்து சொல்லுவாங்க, வஇன்னி லஅர்ஜு அன் அல்கல்லாஹ, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நாளைக்கு மறுமையில நான் அல்லாஹ்வை சந்திக்க, எல்லாரும் சந்திப்போம், நான் அல்லாஹ்வை சந்திக்கணும். எப்படி தெரியுமா? வலைஸ அஹதும் மின்கும் யுதாலிபுனி பிமவ்லமதி ஃபீ தமின் வலா மாலின்.
இன்னாருடைய பொருளாதாரத்தில் அல்லது இன்னாருடைய இரத்தத்தில் குற்றவியல்ல அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு நீங்க அதை உரிமை வாங்கி தாங்க என்று ஒரு அநீதி இழைக்கப்பட்டவனாக அல்லாஹ்விடம் நிற்க கூடாது. எனவே எதை முறையிடுவதாக இருந்தால் நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டுக்காங்க என்பது போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு ஈமானிய ரீதியாக அவங்க கொடுத்த ஒரு அடிப்படை உபதேசம் இது ஹதீஸ்கள்ல இருக்குது. சரி, இப்போ விலைவாசி உயர்வு, இதுக்கு மார்க்கம் தீர்வு சொல்லலையா? அதாவது அந்த விலைவாசி உயர்வு இது யாரினால் எதற்கு நடைபெறுகின்றது மார்க்கம் சொல்லலையான்னு சொன்னா மார்க்கம் தெளிவா சொல்லி காட்டு. ஒரு இடத்துல நமது வாழ்வாதாரங்கள் சுருங்கி போகின்றது, அது முடக்கப்படுகின்றது என்று சொன்னால் மார்க்கம் அதற்கு சில மனிதர்களை, சில வகையினரை மார்க்கம் குற்றம் சாட்டுகின்றது. முதல் வகையினர் நாம் இஸ்லாமியர்கள் என்கின்ற அடிப்படையில் இது நமக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உலகத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். நீங்கள் என்ன பாவத்தை செய்தீர்களோ அந்த பாவத்திற்குண்டான பிரதிபலனாக தண்டனையாக தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. பாவம் செய்யறப்போ நமக்கு எதுவும் உணர்வதில்லை, நமக்கு அந்த சிந்தனைகள் வருவதில்லை. ஆனா ஒரு சிரமம் வந்துட்டா, ஒரு சோதனை வந்துட்டா எப்படிப்பா மனுஷன் வாழ முடியும்? இந்த மாதிரி போனா எப்படி மனுஷன் வாழ? நாம புலம்புறோம். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் சோதனை என்கின்ற ரீதியில் உங்களது வாழ்க்கையை முடக்கக்கூடிய எந்த காரியம் நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு நீங்களே. காரணம், இந்த பாவத்திற்கு இது தண்டனை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், அந்த பாவம் அதிகரிக்குது, எனவே சோதனை இறங்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்கள் காலத்தில் குறிப்பாக யா மாஷரல் முஹாஜிர் சஹாபாக்கள் அழைத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு 5 விஷயம் நடந்தா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒண்ணு, லம் தظஹரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் ஹத்தா யஅலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹிம் அத்-தாஊன் வல் அவ்ஜாஉ அல்லதி லம் தகுன் மகத் ஃபீ அஸ்லாஃபிஹிம். எந்த சமுதாயத்துல அருவருப்பான பாவங்கள், சில பாவங்கள் இருக்குது, மனுஷன் பரவாயில்லப்பா சகஜம் ஏத்துக்குவான், அல்லாஹ் ஏத்துக்கல. மனுஷன் சரி மனுஷன் தானப்பா, ஒரு பொய் சொல்லிட்டான், மனுஷன் தானப்பா ஒரு விஷயத்துக்கு இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சிலதை சகிச்சுக்குவோம். மார்க்கம் சொல்கின்றது அருவருக்கத்தக்க பாவங்கள் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதுபோன்ற பாவங்கள் சமூகத்தில் பெருகிவிட்டால் அல்லாஹ்வின் எச்சரிக்கை, முதலில் காலரா போன்ற நோய்கள் பரவும். காலரா போன்ற நோய்கள் பரவும். அடுத்து அல்லாஹ் நபிகள் பெருமான் சொல்றாங்க, கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு வறுமை உங்களை சூழும். வல் அவ்ஜாஉ அல்லதி மகத் ஃபீ அஸ்லாஃபி. கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு பசி கொடுமை வறுமை உங்களை சூழுங்க. எனவே இன்னைக்கு இதெல்லாம் அருவருப்பான பாவமோ அதற்கு சகஜமாயிடுச்சு. இதெல்லாம் மனித வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாதோ நடைபெறக்கூடாதோ அவைகள் கூட இன்னைக்கு சகஜமா கடந்து போகிறோம். பெரும் பாவங்கள், அருவருக்கத்தக்க பாவங்கள் பூமியில் நிகழ்கின்ற பொழுது என் சோதனைகள் இப்படி இருக்கத்தான் செய்யும். மார்க்க முதல்ல சொல்லி காட்டுது, உலகத்துல சிரமம் வருதா, பொருளாதார கஷ்டம் வருதா, விலைவாசி உயர்வு போன்ற நெருக்கடிகள் ஏற்படுதா, காரணம் நீங்கள் தான். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் பகுதி மக்கள். சரி, விலைவாசி உயர்வு, இதற்கு மார்க்கம் இரண்டாவது ஒரு கூட்டத்தை காரணம் காட்டுது. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மை விலைவாசி உயர்வுக்கு காரணம் இவங்க தான். யாரு? கார்பரேட் பதுக்கல்கள். ஒரு பொருளை விலை ஏற்ற வேண்டும் என்பதற்காகவே பதுக்கிடுவாங்க. ஒரு மாசம் வர்றதெல்லாம் பதுக்கி வச்சுட்டு அடுத்த மாசம் விலை தானா ஏறிடும். மக்களுக்கு நெருக்கடி சொல்லி வர்றப்ப நாம கொண்டு போய் கொடுக்கலாம். பதுக்கல்கள் இன்னைக்கு பெரும் முதலாளிகளை வேற இன்னைக்கு இதுதான். மார்க்கம் சொல்லுகின்றதை நபிகள் பெருமாள் சொல்லி காட்டுறாங்க,
மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் தகல ஃபீ ஷைஇன் மின் அஸ்ஆரில் முஸ்லிமீன் லியுக்னியஹு அலைஹிம் ஃபஇன்ன ஹக்கன் அலல்லாஹ் அன் யக்திஃபஹு ஃபீ ஜஹன்னம். மக்களின் வாழ்க்கையை சிரமப்படுத்த வேண்டும், விலைவாசி உயர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எவன் மக்களின் பொருளாதாரத்தை, தேவையான அவசியமான பொருளாதாரத்தை முடக்கிறானோ, பதுக்கிறானோ, இஸ்லாம் சொல்லுகின்றது அவன் தங்குமிடம் கண்டிப்பா நரகம். அவன் தங்குமிடம் கண்டிப்பா நரகம். விலைவாசி உயர்வுக்குண்டான இரண்டாவது காரணமாக பார்க்கப்படலாம். இதுவும் ஒரு காரணம், முக்கிய காரணம் பதுக்கல்கள். வியாபாரிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறது, இந்த மாசத்தை பொருளை விடாத, அடுத்த மாசம் விலை யாரும் அப்ப கொண்டு போய் கொடுத்துடலாம். இது போன்ற பதுக்கல்கள், இந்த நடைமுறைகள் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. விலைவாசி உயர்வுக்குண்டான இரண்டாவது வகையினர் வியாபாரிகள், பதுக்கல் ஈடுபடக்கூடிய வியாபாரிகள். மார்க்கம் மூன்றாவது ஒரு வகையை சொல்லி காட்டுகின்றது. விலைவாசி உயர்வு, சிரமங்கள் இதனால் ஏற்படலாம். நமக்கு பொதுவாக தெரியும், மழை எப்பொழுதெல்லாம் பொய்த்து போகின்றதோ, மழை வரும் எதிர்பார்ப்போம், மழை இருக்காது. மழை இல்லைண்டா விவசாயம் இல்லாமல் போயிடும். மழை எப்பொழுதெல்லாம் பொய்க்கின்றதோ கண்டிப்பா விவசாயங்கள் பாதிப்பு. விவசாயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு இருக்கத்தான் செய்யும். நாம நினைக்கிறோம் மழை இல்லை, விவசாயம் இல்லை, இதனால பாதிப்பு உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை வைத்த இன்னொரு பாதிப்பை சொல்லி காட்டுறாங்க. அதுவும் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். லைஸ சனத்து பி அல்லா தும்திரு, பஞ்சம் என்பது மழை பொய்த்து போவதனால் மட்டும் ஏற்படாது. இந்த வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெய்யல, அதனால மட்டும்தான் பஞ்சம் அப்படி நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின்ன சனா, பஞ்சம் என்பது இப்படியும் ஏற்படும். எப்படி தெரியுமா? அன்தும் திரு, நல்ல மழை பெய்யும், நல்ல மழை பெய்யும். சும்மதும் திரு, மீண்டும் மழை பெய்யும். ஆனால் பல தம்புத்து மின்ஹா ஷைஆ, அந்த மலையை வச்சு ஒரு செடிகடி கூட முளைக்காது. நான் பார்க்க தான் செய்யறோம். பெரும் மலைகள், பூமிக்கு அது லாபம் இல்லை, பாரம் தான். பெருமலைகள், இடைவிடாத மலைகள், மக்களை முழுகி போகக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்சிடும். தொடர்ந்து வீணா கடலுக்கு தான் விடுவோம். அவர் நபிகள் பெருமான் சொல்றாங்க, பஞ்சம் என்பது மழை பொய்ப்பதினால் மட்டுமல்ல, மழை பெய்யும், இடைவிடாத மழை, பெருமழையாக, பெரும் வெள்ளமாக, அதை கொண்டு பூமிக்கு எந்த புண்ணியம் இருக்காது, ஒரு செடி கூட முளைக்காது. சொல்ல போனா அறுவடை நேரத்தில் மழை வரும், இருக்கிற விவசாய பொருள்லாம் காலி ஆயிரும். திடீர்னு பார்த்தா தக்காளி, அதாவது ஒரு பையன் மதிக்க மாட்டான், அந்த மாதிரி இருக்கும் ஒரு கூட. திடீர்னு பார்த்தா எங்கேயும் போய் என்னப்பா இல்ல, அந்த ஊர்ல மழை பெஞ்சுதான் எல்லா பொருளும் போயிடுச்சு, எனவே தட்டுப்பாடாயிடுச்சு. அது இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு விலை ஏற்றத்திற்கு, விலை உயர்வுக்கு மூன்றாவது காரணியாக இயற்கையும் இருக்கும். மழை பொய்த்தால் மட்டுமல்ல, மழை பெய்தாலும் பஞ்சங்கள் ஏற்படும், உணவிற்கு தட்டுப்பாடுகள் ஏற்படும். இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது. நாம எல்லாம் நம்மை மீண்டும் அதாவது எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறாங்க, அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க எல்னினோன்னாங்க. இப்ப எல்னினோ, சூப்பர் எல்னினோ. ஒண்ணு மழை வராது, ஒண்ணு மழை இருக்காது. மழை காலம் வெயில் அகோரமா இருக்கும், பார்க்க தான் செய்யறோம். அப்படி இல்லை, மழை காலத்தில் மழை வரும், பெரும் வெள்ளமாக. இன்னைக்கு எல்னினோவை மாத்திட்டான், சூப்பர் எல்னினோவா. காரணம், தாக்கங்கள் பயங்கரமாக இருக்கும். மழை வரும், அந்த மழை அணை போட முடியாத அளவிற்கு, மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, மக்கள் வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய மழையாக இருக்கும். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. எல்னினோவுடைய ஆரம்பத்தில், துவக்கத்தில் கூட எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஒருபுறம் பனிப்பாறைகள் உருகி அதன் மூலமாக வெள்ளப்பெருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நேற்றைய முன்தினம் நேபாளத்தினுடைய அறிவு உட்பட மற்றொருபுறம் பெருமழையினால் பெரும் வெள்ளத்தினால் இந்த சமுதாயம் சந்திக்க இருக்கின்றது. விஞ்ஞானிகளுடைய ஆய்வாளருடைய எச்சரிக்கை. அது மார்க்கம் சொல்லுது, ஒரு விலை உயருக்கு இவைகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான்காவது மார்க்கம் ஒரு காரணத்தை சொல்லுது, தகுதி இல்லாத ஆட்சியாளர். தகுதி இல்லாத ஆட்சியாளர், அவனுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது, ஆளுமைண்டா என்னன்னு தெரியாது, அவனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்காது. தீவித்த ஒருவர் நாட்டை ஆளுவதும், திரையில் ஆடிய ஒரு நாட்டை ஆளுவதும், இவைகளெல்லாம் சமுதாயத்தின் அவலங்கள். என்ன தகுதி? ஆளுவதற்குண்டான, ஆளுமை செலுத்துவதற்குண்டான கியாமத்தை எப்போ ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்டாங்க, நபிகள் பெருமானார் இலகுவா சொன்னாங்க, இதா உய்யத்தின் அமானா, உங்களது பொறுப்பை நீங்க சரியா செய்யாட்ட வரும். திரும்ப கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்க பொறுப்பை நாங்க சரியா நிறைவேற்றலாம் என்ன புரியல கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாத ஒத்தண்ட பொறுப்பை கொண்டு போய் கொடுத்தா அது கியாமத்தின்னாங்க ரசூலுல்லாஹ். தகுதி இல்லாத ஒருவரிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமானால் அது கியாமத்தை எதிர்பார்க்க. நீங்க கியாமத்தை நெருங்கிட்டீங்க நாங்க ரசூலுல்லாஹ். சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்கள் அமானிதத்தை, நம்முடைய பொறுப்பை வீணடித்திருக்கின்றோம். அது மத்திய மாநிலம். இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது நான்காம் வகை, தகுதியில்லாத ஆட்சியாளரிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் இது போன்ற சிரமங்களை சமுதாயம் சந்திக்க வேண்டும். இன்னும் இவைகள் கடந்து நிறைய காரணங்கள் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இவைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருந்தால் தீர்வை நோக்கி, சரி இந்த விலைவாசி உயர்வு எப்படி கட்டுப்படுத்தப்படலாம், அதற்குண்டான தீர்வுகள் உண்டா? செய்தனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டம். உமர் ரலியல்லாஹு அன்றைக்குள்ள மக்கள்லாம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களால கறி வாங்க முடியல, எங்களால கறி வாங்க முடியல, பயங்கரமான விலையா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்னு அமீருல் முஃமினீன் நாட்டை ஆளுபவர் எனவே வந்து கேட்கிறாங்க. அவ அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, அர்ஹிஸூஹு அன்தும், நீங்க அதை குறைச்சிக்காங்கிறாங்க. அர்ஹிஸூஹு அன்தும், நீங்க அதை குறைத்துக் கொள்ளுங்க. அப்ப திரும்ப மக்கள் கேட்டாங்க, அமீருல் முஃமினீனே, நாங்க பொதுஜன மக்கள், விற்பவர்கள் வியாபாரிகள், வியாபாரிகள் தானே குறைக்கணும், அமீருல் முஃமினீனே நாங்க எப்படி குறைக்க முடியும்? அர்ஹிஸூஹு அன், திரும்ப சொல்றாங்க, அர்ஹிஸூஹு அன்தும், அதை விட்டு நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்க. புரியல, திரும்பவும் கேட்கிறாங்க, வியாபாரிகள் குறைக்கிறேன், நாங்க எப்படி குறைக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது வித்தியாசமான பதில் இப்படி சொன்னாங்க, உத்துருக்கு லஹும், உத்துருக்கு லஹும், கறி சாப்பிட்றத குறைச்சிருங்க, அதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் விலையை குறைக்க சொல்லல, கறி சாப்பிட்றத குறைச்சிருங்க. பொதுவாக தானே, எப்பொழுது மக்களிடத்தில் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கோ அது விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அக்ஷய திருதி தங்கம் வாங்கணும் யார் உனக்கு சொன்னா? 1 கிராமா போய் நீ தங்கம் வாங்க போய் தான் இன்னைக்கு இல்லாத விலை அன்னைக்கு அவன் வைக்கிறான். காரணம், உனக்கு தேவை. ஒரு பொருளை அதனுடைய விலை ஏற்றத்தை நிர்மாணிப்பது வாடிக்கையாளர் தான். நீ ஒண்ணு வேணாலும் முடிவு செஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்கா குறையாது. நீங்க நம்மால செயல்படுத்த முடியல, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொன்னாங்க, ஒரு பொருளுடைய விலை உயர்வு ஏறுகின்றதா அதை தீர்மானிப்பது சாமானிய மக்கள், வாடிக்கையாளர்கள். நீங்க ஒண்ணு முடிவு பண்ணுங்க, எனக்கு இது வேண்டாம் அல்லது இவ்வளவு வேண்டாம். நீ சாதாரண நடுத்தர மக்கள், ஒரு சின்ன ஃபங்க்ஷனா, நான் இந்த ராஜர் தான் சாப்பாடு போடுவேன், ஏன் போடுற? நமக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன இயலுமோ அதை நாம தீர்மானிக்கிற பரவாயில்லை. ஆடம்பரத்திற்காக, பெருமைக்காக
நான் இதைத்தான் செய்வேன், இந்த சாப்பாடு தான் போடுவேன், அதிகரிக்கத்தான் செய்யும். இது உமர்னுடைய ஆலோசனை. செய்தின அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அவங்களுடைய ஆட்சியின் காலகட்டம். செய்தின அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் இருக்கிறாங்க. மக்காவிலிருந்து கடிதம் போகுது, அமீர் முஃமினீன் அவர்களை, மக்காவில் உலர் திராட்சையுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும், இதாவது செய்யுங்க. சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகிய ஆலோசனை சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்காவை சுற்றி எங்கெல்லாம் பேரிச்சம்பழம் கிடைக்குதோ பேரிச்சம்பழத்தை சௌகரியமாக்குங்க. மக்காவை சுற்றி ஹிஜாஸ், மதீனா எங்கெல்லாம் பேரிச்சம்பழம் கிடைக்குதோ பேரிச்சம்பழத்தை கொண்டு இறக்கி அதை சகஜமாக்கி விடுங்க. மக்கள் பார்ப்பாங்க, சரி இது இவ்வளவு மலிவா கிடைக்குது, இதை வாங்கிடுவோம், இது இவ்வளவு மலிவா கிடைக்குது, இதை வாங்கிக்குவோம். அப்படி இதை வாங்க ஆரம்பிப்பாங்க. உலக திராட்சையை மறந்துடுவாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மக்கள் பேரிச்சம்பழம் மலிவா கிடைக்கிற அதை வாங்குவாங்க, உலர் திராட்சையை மறந்துடுவாங்க. அப்படி மக்கள் உலர் திராட்சையை மறக்கின்ற பொழுது அது தானா குறையும் அப்படின்னு சொன்னாங்க. வயில்லாம் யூரோஹிஸ், அப்படி ஒருவேளை உலர் திராட்சையுடைய விலை குறையவே இல்லை, பரவாயில்லை, ஃபத்தம்ரு கைருன் பதீலுன், பேரிச்சம்பழம் அதை விட எல்லா இடத்திலும் சிறந்தது தான். உலர் திராட்சையை விட பேரிச்சம்பழம் எல்லா இடத்திலும் சிறந்தது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேரிச்சம்பழத்தை நீங்க சௌகரியமா கொண்டு போய் கொடுங்க, மக்கள் தானா மறந்துடுவாங்கன்னாங்க. இன்னைக்கு அப்படிதான், எரிபொருள் தட்டுப்பாடு, இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. எல்லாம் மின் வாகனங்கள், சைக்கிள்ல இருந்து மோட்டார்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாம் இன்னைக்கு மின்சாரம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் ஒரு தகவல், பத்திரிகை செய்தி, இதுவரை மோட்டரு, காரு, பஸ் இது எங்க இருந்துச்சு, இப்போ பிளேட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்தது மட்டுமல்ல, சோதனை ஓட்டமாக 4 மணி நேரங்கள் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பிளேட் கண்டுபிடிச்சு சோதனை ஓட்டம் நடத்தியாச்சு. இனி வருங்காலங்கள் எல்லாம் மின்சாதனத்திற்கு மாறலாம். அப்படி மாறுகின்ற பொழுது எரிபொருள் கைவிடப்படலாம். மாற்று வழி. ஒரு பொருளுடைய விலையேற்றம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, நாம ஒன்ன தாங்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது ஏறிக்கிட்டே இருக்கும், நீங்க விட்டுருங்க, தானா குறையும். அப்படி இல்லைன்னு சொன்னா மாற்று வழியை உருவாக்குங்க. இது இஸ்லாம் 2 ஆளுமைகள் நமக்கு மார்க்கத்திற்கு சொல்லி காட்டியிருக்கக்கூடிய அழகிய வழிமுறை. இவைகளை எல்லாம் கடந்து ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மார்க்கம் நமக்கு அனைத்திற்கும் தெளிவான வழிகாட்டுதல். மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உலகத்தில் சிறு அழிவோ பெரு அழிவோ, சிறு நஷ்டமோ பெரு நஷ்டமோ, சிறு சோதனையோ பெரு சோதனையோ, அனைத்திற்கும் காரணம் நாம் மட்டுமே, நீங்கள் மட்டுமே. அல்லாஹ்வின் வார்த்தை. நீங்க செஞ்ச பாவம் அதற்குண்டான கூலி அனுபவிக்கிறீங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வாங்க, இன்னர் ரஜுல், நிச்சயமாக ஒரு மனிதர், லா யஹ்ருமு ரிஸ்க், அவரது வாழ்வாதாரம் நிச்சயமாக அல்லாஹ் தடுப்பான். எப்பொழுது, ஏன், எதனால், பிதன்பின் யுஸீபுஹு, அவன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் செய்த பாவம் இன்னைக்கு அவன் வாழ்க்கையில கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், இதை சம்பாதிப்பாங்க ரசூலுல்லாஹ். எனவே விலைவாசி உயர்கின்றது. அதற்கு காரணம் அரசாங்கம் மட்டுமல்ல, அரசாங்கம் ஒரு காரணம், அவர்கள் மட்டுமே அல்ல. மிக மிக முக்கிய பொறுப்பாக முழு காரணியாக மார்க்கம் சொல்கின்றது, பாவங்களை இயன்ற அளவு குறைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும். பாவங்களை குறைத்து விட்டால், கடந்த கால பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெற துவங்கிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், சிரமங்கள் இல்லாத, நெருக்கடிகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க பெறும் என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதி. எனவே இனிமேல் உலகத்தில் வாழ முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய வேளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களும் சந்தித்து வரக்கூடிய இந்த விலைவாசி போன்ற, எரிபொருள் போன்ற எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்து அனைத்து மக்கள் வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும்.
குறிப்பாக அதற்கு நாம் நமது தௌபாவை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிம்மதியாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.